ஹலோ எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான சோள தோசை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது அவ்வளோ ஹெல்தியானது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 உலக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நான் இந்த அரிசி இருந்தது எடுத்துட்டேன். இல்லைனா யூசுவலாக நானும் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 உலக்கு தான் எடுத்திருக்கேங்க. 4க்கு 1ங்கிற ரேஷியோவில் தான். ஸோ 2 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 உலக்கு உளுந்து அந்த கணக்கில் தான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சோளம் எடுத்திருக்கேன். சோளம் ஹிந்தியிலலாம் ஜோவர்னு சொல்லுவாங்கள்ல. கொஞ்சம் பார்க்குறதுக்கு உளுந்து மாதிரி தான் இருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ 1/2 உலக்கு சோளமும் 1/2 உலக்கு உளுந்தும் எடுத்திருக்கேன். ஸோ 2ம் சேர்ந்து 1 உலக்கு வர மாதிரி. ஸோ உளுந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் முழு உளுந்து தோல் எடுத்ததான் எடுத்திருக்கேன். தோல் இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப ஹெல்தி தான். ஆனால் அது கழுவ கொஞ்சம் டைம் ஆகும். இன்றைக்கி இல்லைங்கிறனால இதை எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு உளுவா சேர்த்துக்கோங்க. உளுவானா வெந்தயம் தமிழில். ஸோ சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நான் இப்போ தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஊற போட்டு எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா 4 ஹவர்ஸ் கழித்து ஊறி வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் மிக்சியில் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக இருந்தால் இதை மிக்சியில் அரைச்சாலும் பிரச்சனை கிடையாது. நான் யூசுவலாக மிக்சியில் அரைச்சிருக்கேன். கிளாஸில் எடுத்தோன்னா. இப்போ நான் நாளியில் எடுத்துக்கிறனால கிரைண்டரில் எடுத்திருக்கேன். இல்லை நான் சிம்பிளாக கிளாஸ் அளவு வச்சு போடுறேன்னா நீங்கள் தாராளமாக மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நான் எனக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு வேணுங்கிறனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்து கிரைண்டரில் யூஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி மற்ற மாவு அளவுக்கு இப்போது நார்மல் இட்லி மாவு அளவுக்கு 4 உலக்கு எடுத்து போட்டிங்கன்னான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு வாரத்துக்குலாம் இந்த மாவு வச்சுருக்கவே முடியாதுங்க. ஏன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப. ஸோ ரொம்ப இந்த மாவுன்னு இல்லை, ராகி எல்லாமே நேச்சுரலாகவே டக்குன்னு புளிச்சிடும். ஸோ மில்லட்ஸ் எல்லாமே அப்படி தான். நீங்கள் சோளம் சேர்த்தாலும் ஓகே, இல்லை ராகி சேர்த்தாலும் ஓகே, இல்லை கம்பு என்ன சேர்த்தாலுமே ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி அரைக்கிறேன்னா நாளை கழிச்சு யூஸ் பண்ணுவேன். நாளை கழிச்சு திருப்பி அரைக்கணும். அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி தான் அரைச்சி வச்சுக்கணும் எப்போவுமே. இல்லைனா ரொம்ப புளிச்சிடும். ஸோ அவ்வளோதான். அரைச்சி இந்த பதத்துக்கு ரொம்ப மையாக இல்லைனாலும் லைட்டாக கொரகொரன்னு இருக்கிற மாதிரி பதத்துக்கு ஒரு 20 to 20 மினிட்ஸ் 20 to 25 வச்சுருந்தீங்கனாலே அரைச்சிங்கனாலே கரெக்டாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நான் மொத்தமாக கரைச்சி வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்துடும். மற்ற மாவை விட இது கொஞ்சம் சீக்கிரமே புளிச்சிடும். நார்மல் இட்லி கரைக்கிறத விட இது கொஞ்சம் சீக்கிரமே புளிச்சிடும். நான் பார்த்திங்கன்னா ஈவினிங் அரைச்சி வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். மறுநாள் காலையில் ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். ரொம்பவும் புளிச்சிடாமல் கொஞ்சம் நல்லாவே கரெக்டாக இருக்கும். இட்லிக்கும் கரெக்டாக இருக்கும், தோசைக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் இது மொத்த மாவுலேயுமே உப்பு போடாமல் கொஞ்சமாக தேவைக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வேறு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கு மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. நெய்யோ எண்ணெயோ குழந்தைங்களுக்குலாம் நெய் சேர்த்து கொடுங்க. நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நல்லா நார்மலாக யூஷுவலாக போடுற மாதிரி போடுங்க. கரெக்டாக சூப்பராக ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. அவ்வளோதான். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.